Hi all, welcome to CAD Education. So in this session, dot toolbar நம்ம explain rate, point, divide, measure command பத்தி பார்க்க போறோம். So AutoCAD window open பண்ணீங்கன்னா இங்க மெனு பார்ல draw tabல உங்களுக்கு explain that is construction line, ray இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ரிப்பன் நீங்க இந்த draw tabல இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு construction line அது explain, ray அப்புறம் point, divide, measure இருக்கு. இந்த கமாண்ட்ஸ் பத்தி நீங்க பார்க்க போறோம். So explain ஒரு ஷார்ட்கட் வந்து எக்ஸல். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும் டைனமிக் இன்புட் வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கணும் ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸல் ஷார்ட்கட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்னு கேட்குது. எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து என்லெஸ். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ பாயிண்ட் மட்டும் கேட்கும் வந்து. ஓகேங்களா? ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் வந்து என்லெஸ். ஸோ இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா வந்து ப்ரொஜெக்ஷன், பவுண்டரிஸை, ஆர்த்தோகிராஃபிக் வியூஸை டிரைவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் பிளானில் வந்து நீங்கள் வந்து பிளான் வரைஞ்சிட்டு இந்த எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எலிவேஷன் டிரைவ் பண்ணலாம். அப்புறம் ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்கள் பர்பஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளைன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஹொரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள், பைசெக்ட் ஆஃப். ஹொரிசாண்டல் கொடுத்தேன்னா உங்களுக்கு வெறும் ஹொரிசாண்டல் எக்ஸ்பிளைன் கிரியேட் ஆகும். அதே நான் வெர்டிக்கல் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் எக்ஸ்பிளைன் கிரியேட் ஆகும். ஸோ அதே ஆங்கிள் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆங்கிள் கொடுக்கணும், 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ளைண்டாக இது மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் எதுவும் தெரியல, ஸோ இதை லைனை ரெஃபரன்ஸாக வச்சு நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஆங்கிளில் ரெஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்கிள் 3 ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன்னா ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஆங்கிளை ஸோ அப்படியே கிரியேட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ட்ராயிங்ஸில். ஓகேங்களா? என்ன பர்பஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு சப்போஸ் இன்பிட்வீன் இந்த பைசெக்டில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணும், எனக்கு இன்பிட்வீன் ஆங்கிள்ஸும் தெரியல, பைசெக்டும் தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த பைசெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் வெர்டெக்ஸ் பண்ணி கேட்கும். ஸோ இதில் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஆங்கிள் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைசெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனில் இருக்க பைசெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆஃப்செட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு லைன் வரைகிறேன் நான். ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணி ஆஃப்செட் கொடுத்தீங்கன்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 300 கொடுக்குறேன். இது செலக்ட் பண்ணிங்கன்னா சைட் ஆஃப்செட் கேட்குது. திரும்ப செலக்ட் பண்ணுறேன், சைட் ஆஃப்செட் கொடுத்தோன்னா ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளைனில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரே இருக்குது. ஸோ ரே வந்து என்னென்னா வந்து ரேக்கும் எக்ஸ்பிளைனாக டிஃப்ரென்ஸ்னால் வந்து எக்ஸ்பிளைன் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து எண்ட்லெஸ் இன்பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். வேறு ரேயில் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து கேட்கும், எண்ட் பாயிண்ட் வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரே வந்து RAY தான். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன், த்ரூ பாயிண்ட் கேட்குறது பாருங்கள். ஜஸ்ட் ஹொரிசாண்டல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்க்ளைனர் கொடுக்கலாம். ஸோ என்ன டைரக்ஷன் நீங்கள் வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதில் ஷார்ட்கட் வந்து PO. அதில் கொடுத்தேன்னா கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிரியேட் ஆகும். சப்போஸ் எனக்கு நிறைய பாயிண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஸ்டைலை மாற்றலாம் ஆரம்பிச்சிங்களா? ஸோ அதுக்கு P டைப்னு இருக்குது. கொடுத்தோன்னா நம்ம டாட் கொடுத்தோன்னா ஸ்மாலாக இருக்குது, வேறு எதாவது டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்மாலாக இருக்குது என்ன அப்படின்னா இதில் போய் பாயிண்ட் சைஸ் போய்
நீங்கள் ஒரு 20 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் மாறும். ஸோ இன்னும் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாகனா பிடி சைஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. பாயிண்ட் சைஸ் வந்து மாற்றுறதுக்கு செட் 20 கொடுத்தோம், நம்ம வந்து ஒரு 50 கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட் கமெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் மெஷர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிவைட் எதுக்குன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஈக்குவல் இன்டர்வல்ஸாக ஒரு பிரிக்கிறதுக்கு வந்து டிவைட் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு லைன் வரைகிறேன் நான். ஓகேங்களா? ஸோ நான் மெஷர்மெண்ட் ஒரு 2000 கொடுக்குறேன் யூனிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே லைன் இங்கே 2000 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் டிவைட் கொஞ்சம் ஷார்ட்கட் டிஐவி. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும் என்ன கேட்குறேன், நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கேட்குது. சப்போஸ் வந்து நான் 4 கொடுக்குறேன். ஸோ 4 செக்மெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து 2000. ஸோ நான் வந்து ஜஸ்ட் செக்மெண்ட் தான் கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவாக ஈக்குவலாக உங்களுக்கு செக்மெண்ட்டை பிடிச்சிச்சு. இந்த லென்த் ஆஃப் லைன் 2000ல் 4 செக்மெண்ட்ஸ் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரிச்சுட்டு அது வந்து உங்களுக்கு இதை டிவைட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா லைனை? ஸோ அதான் வந்து டிவைடு. மெஷர் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து எம்இ. ஸோ மெஷருக்கும் டிவைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஸோ டிவைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் டு டிவைட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கேட்குது. வேற நான் மெஷர் எம்இ கொடுக்குறேன் ஷார்ட்கட் கொடுத்த உடனே அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னே லென்த் ஆஃப் த செக்மெண்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் செக்மெண்ட் கேட்டுட்டு அதுவே வந்து அந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்குது. ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்க லென்த்து கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ்க்கு அது லென்த் பண்ணிட்டு சப்போஸ் எனக்கு லென்த் ஆஃப் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் அது டிவைட் ஆகணும், ஈச் செக்மெண்ட் ஷுட் பி இந்த லென்த் அப்படின்னு கொடுத்தோன்னா எப்படி மெஷர் பண்ணும் கமெண்டில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லென்த் ஆஃப் செக்மெண்ட் வந்து நான் வந்து 400 கொடுக்குறேன். ஸோ 400 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுவாக செக்மெண்ட் வந்து பிரிச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிவைடுக்கும் மெஷருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் லென்த் ஆஃப் லைன் நான் கொடுத்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஸோ அதுவாக அந்த லைனை வந்து இந்த லென்த் ஆஃப் லைனில் நான் 400 கொடுத்தேன் ஒரு செக்மெண்ட். ஸோ 400 ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பிரித்து இது மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிவைட் மெஷர் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து இதே வந்து ஒரு ஆர்க்கு இது மாதிரி நீங்கள் இது மாதிரி டிவைட் பண்ணால் டிஐவி கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் டிவைட் கேட்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 4 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 3 4 செக்மெண்ட் ஆகிடுச்சு. சிம்லர் நீங்கள் சர்க்கிள் கூட ஸோ இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ டிவைட் கொடுக்குறேன், டிவைட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 5 கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 5 செக்மெண்ட்ஸாக ஈக்குவலாக பிரிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து டிவைட் அண்ட் மெஷர் கமெண்ட். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம வந்து எக்ஸ்லைன், ரே, மல்டிபிள் பாயிண்ட்ஸ், டிவைட் அண்ட் மெஷர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து ரிமைனிங் கமெண்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.